ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜியோ சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து சொல்லியிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ மேலே வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜியோ சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபரை வந்து ஜியோ வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராய் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட ஜியோ சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபரை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராய்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க தான் ட்ராய். அவங்க யார், அவங்களோட ரோல் என்ன இந்தியாவில் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனால் என்ன ஆகும்னா 3 மாதம் கொடுக்குறேன்னு சொன்ன காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபர் மட்டும் நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகும். மற்றபடி உங்களுக்கு ஜியோவில் 99 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டு 303 ரூபா மாதம் ரீசார்ஜ் பண்ணுறது அந்த ஆஃபர் அப்படியே இருக்கும். ஆனால் இப்போ என்ன கேன்சல் ஆகும்னா, இந்த 3 மந்த்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி சர்வீஸ்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும் கேன்சல் ஆகுது. மற்றபடி உங்களுக்கு ஜியோ பிரைம் மெம்பர்னால் நீங்கள் பிரைம் மெம்பர் தான். நீங்கள் 99 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டு 303 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை அதற்கு கீழேயும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ எவ்வளோ வேணால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 303 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 1 GB டேட்டா, அதுக்கப்புறமும் ஃப்ரீ உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக இருக்கும். இது இல்லாமல் ஃப்ரீ கால்ஸு, எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ட்ராயோட ஒரு ரூல் பிரகாரம் தான் வருது. ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் பிரகாரம் தான் வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ கால்ஸு, ஃப்ரீ எஸ்டிடி கால்ஸு, ஃப்ரீ ரோமிங் கால்ஸு டு எனி நெட்வொர்க் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜியோ மெம்பர்ஷிப் ஆகிருக்கணும். ஜியோ மெம்பர்ஷிப்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் 99 ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் ஜியோ மெம்பர் தான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட பிளான்ஸை பொறுத்து தான் இருக்குது. என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஜியோ ப்ரைம் மெம்பருக்கு வந்து பழையபடி பார்த்தீங்கன்னா ஜியோ ப்ரைம் மெம்பருக்கு வந்து 303 ரூபா, அடுத்து வந்து 499 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரீசார்ஜ் இருக்குது. இப்போ 303 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 GB டேட்டா ஸ்பீடாகவும் அதுக்கப்புறமா வந்து ஸ்லோவாகவும் இருக்கும். இதே 499 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஜியோ ப்ரைம் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படிங்கிறதான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஜியோ என்ன கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க 3 மந்த் காம்ப்ளிமெண்ட்ரி சர்வீஸை மட்டும் திரும்ப நான் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி சர்வீஸ் கிடையாது, இனிமேல் நீங்கள் வந்து பே பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 99 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டு 2018 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து 303 ரூபா, அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் மாதம் 303 ரூபா கட்டினீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் உங்களுக்கு ஜியோ ஹாப்பி நியூ இயர் ஆஃபரில் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் மார்ச் 2018 வரைக்கும் நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்க ஆஃபர். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.